அஞ்சனை மைந்தன்னும் ராம பக்தர்னும் கொண்டாடப்படுற ஹனுமனை தரிசிச்சா எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாகும். தடைகள் அனைத்தும் விலகும். குடும்பத்துல நிம்மதியும் அமைதியும் குடிக்கொள்ளுங்கிறது நம்பிக்கை. இவரோட வரலாறையும் சிறப்பையும் எத்தனை முறை கேட்டாலும் நம்ம மனசுல மகிழ்ச்சிய அள்ளி தர தெய்வமான அனுமனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புறோம். நீங்க நம்ம ட்ரீம் பிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அனுமன் வழிபாடு எப்போதுமே வலிமையை தரக்கூடியது. நம் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் கூட பலமிழக்க செய்து விடுவார் ஆஞ்சநேயர். புதன், வியாழன் மற்றும் சனிக்கிழமையில அனுமன் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. அஞ்சனையின் மைந்தனான ஆஞ்சநேய பெருமானுக்கு தன்னோட திருநாமத்தை சொல்லி வேண்டிக்கிறது கூட அவ்வளவு சந்தோஷத்தை தராதான். ஸ்ரீ ராம ஜெயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா, மன மகிழ்ச்சியாகி நமக்கு அருள் தருவார் ஆஞ்சநேயர். ஸ்ரீ ராமஜெயம் எழுதி அதை மாலையாக்கி அனுமனுக்கு சாத்தினால் மனம் குளிர்ந்து நமக்கு அருள் செய்வார் அனுமன்கிறது பக்தர்களோட அனுபவ உண்மை. மார்கழி மாசம் மூல நட்சத்திரத்துல அனுமன் அவதரித்த நாள அனுமன் ஜெயந்தின்னு பக்தர்கள் சிறப்பா கொண்டாடுறாங்க. எளிமையான வழிபாடுகள்ல அனுமன் வழிபாடும் ஒண்ணு. அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்யறது ரொம்ப விசேஷம். இல்லைன்னா அந்த பாராயணத்தை வீட்டுல ஒலிக்க செஞ்சு அதை கேட்டபடி ஹனுமனை வழிபடலாம். அனுமனுக்கு 3 மாலைகள் ரொம்ப விசேஷம். அவருக்கு துளசி மாலை சார்த்தி வழிபடலாம், இல்ல வெற்றில மாலை சார்த்தி வழிபடலாம். வடமாலை சார்த்தி அலங்கரிச்சு நம்ம கோரிக்கைகளை அவர்கிட்ட முறையிட்டு பிரார்த்தனை பண்ணலாம். அனுமனுக்கு பிடிச்ச வெண்ணெய வெண்ணெய்க்காப்பு மாதிரி சாத்தி வேண்டதும் எண்ணற்ற பலன்களை தரும். அனுமன் வாள் வழிபாடு. பறந்து செல்ற அனுமன் படத்தை வாங்கி நாம விரதம் இருந்து அனுமன் வாள்ல ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் சந்தனமும் குங்குமமும் வச்சு ஒரு மண்டலம் வழிபாடு செய்யணும். அனுமன் கவசம் பாடி வழிபட்டால் திட்டமிட்ட காரியம் நிச்சயம் நல்லபடியா நடைபெறும். அனுமனுக்கு வாள்ல பலம், முருகனுக்கு வேல்ல பலம். யோக பலம் பெற்ற ஒரு நாள்ல பொட்டு வைக்க ஆரம்பிக்கணும். வாள்ல பொட்டு வச்சா நம்ம வாழ்க்கையில உள்ள பிரச்சனை தீரும்ங்கிறது பக்தர்களோட அனுபவ உண்மை. வாளோட சக்திய இலங்கையில காமிச்சவர் அனுமன். அவரோட வாள்ல கீழிருந்து மேல பொட்டு வச்சு வழிபட வெற்றி நிச்சயம் கிடைக்கும். சனி பகவான் பார்வையால துன்பப்படுறவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு அருமருந்து. சஞ்சீவி மூலிகையை தேடி போனப்ப அனுமனை பிடிக்க சனி பகவான் பின் தொடர்ந்ததாகவும் அனுமன் அவர் பார்வையிலிருந்து தப்பிச்சுட்டு சனி பகவான் எதிர்பாராதப்ப அவரையே தாக்கி தன் பலத்தால வீழ்த்தினாரு ஹனுமன். அப்போது தன்னை விடுவிக்குமாறு வேண்டிக்கிட்ட சனி பகவான் கிட்ட ராம பக்தர்களுக்கு ஒரு நாளும் துன்பம் தரக்கூடாதுன்னு வரம் வாங்கிட்டு விடுவிச்சாராம் ஆஞ்சநேயர். எனவே ஆஞ்சநேய பக்தர்களையும் ராமநாமம் சொல்பவர்களையும் சனிதோஷம் பாதிக்காதுங்கிறது நம்பிக்கை. சனிதோஷம், 7 சனி, அஷ்டம சனி இதனால பாதிக்கப்பட்டவங்க ஆஞ்சநேயரை வணங்கி வழிபடுவதன் மூலம் நன்மை கிடைக்கும். குறிப்பா ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ஆஞ்சநேயரை தரிசனம் செஞ்சு வழிபட்டா சனிதோஷத்திலிருந்து விலகி நன்மை கிடைக்கும்ங்கிறது நம்பிக்கை. கர்ப்ப காலத்துல ஹனுமன் சாலிசாவை கேட்கிறதும் படிக்கிறதும் கருப்பையில வளர்ற குழந்தைக்கு நன்மையை தரும். குழந்தையோட ஒட்டுமொத்த வளர்ச்சியும் ஆரோக்கியத்துக்கும் சாதகமான விளைவை தரும். ஹனுமனை சிறப்பிக்கும் சுந்தரகாண்டத்தை தினமும் பாராயணம் செஞ்சா தம்பதிகளுக்கிடையே உள்ள பிரச்சனை நீங்கி ஒற்றுமை ஏற்படும். தீராத நோய்கள் தீரும், நவக்கிரக தோஷங்கள் நீங்கும். காயத்ரி மந்திரத்திற்கு ஒப்பானது சுந்தரகாண்டம். சீதையை பிரிஞ்சு ராமரை பிரிந்து சீதையும் கஷ்டப்பட்டப்போ இருவரையும் சேர்த்து வைத்தது சுந்தரன்கிற ஹனுமன் தான். சீதையை பிரிந்து தவித்த ராமருக்கு உதவியவர் அனுமன். கடலை கடந்து இலங்கைக்கு சென்று அசோக வனத்துல சிறை வைக்கப்பட்டிருந்த சீதையை தரிசித்து வந்து கண்டேன் சீதையைங்கிற வார்த்தையை சொல்லி ராமரோட கவலையையே போக்கியவர் ஹனுமன். சுந்தரகாண்டத்தை படிக்கிறனால நமக்கு கிடைக்கிற நன்மைகளை 1000 நாக்குகள் கொண்ட ஆதிசேஷனால கூட விவரிக்க முடியாதாம். சுந்தரகாண்டத்தை முறைப்படி வாசிச்சா தடைப்பட்ட திருமணம் விரைவில் கைகூடும். ஒரு பொண்ணு கருத்தரித்த நாள்ல இருந்து 9 மாசம் வரை
தவறாம சுந்தரகாண்டம் படிச்சா சுகப்பிரசவத்தோட ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். மேலும் பிறக்கிற குழந்தை ஆன்மீக சிந்தனையோட அறிவாற்றல் உள்ள குழந்தையா பிறக்கும். சுந்தரகாண்டத்தை நீண்ட நாளா பாராயணம் செய்பவர்களை நவகிரக தோஷம் முற்றிலும் விலகிடும். சனி தசை, சனி புத்தி நடப்பவர்கள், 7 சனி, அஷ்டமத்து சனியால சிரமப்படுறவங்க சுந்தரகாண்டம் படிச்சு வந்தா துன்பங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கும். நாமும் மகிழ்ச்சியான, ஆரோக்கியமான, வெற்றிகரமான இல்வாழ்க்கைய வேண்டி அஞ்சனை மைந்தனான ஸ்ரீ ராம தூதனான ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடுவோம். நன்றி, வணக்கம்.